ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் எம்பரர் அந்த மேஜிக்கல் காண்டினென்ட் சாப்டர் 24 and 25 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 23 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சைடில் என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம ஆஃபீஸ் எம்பரர் இருக்காங்கல்ல, அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு மதிச்சிருக்க கூட மாட்டான், நல்லா காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பாப்புல. இப்போ வந்து அவர் வந்து கேட்டுட்ருக்காரு, இதேமாரி ஒழுங்கு முறையாக சரண்டர் ஆயிரு, இல்லைன்னா நான் கை அசைச்சாலே போதும், சும்மா 1,00,000 வீரர்கள் வந்துட்டு உன்னுடைய இந்த லேண்டே மொத்தமாக சூறையாடிடுவானுங்க. ஸோ அது நடக்கக்கூடாதுன்னா நீனே ஒழுங்கு முறையாக சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அரகண்டாக பேசிகிட்டு இருப்பாப்புல. அந்த நேரத்தில் ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுவான், ஒரு அரகண்டான பதில் சொல்கிறாப்புல, மெய்டு இல்லையா, சீக்கிரம் அவங்க 2 பேரையும் போட்டு தரல அப்படின்னு சொல்கிறப்பாப்புல ஒரு செய்கையை தான் கொடுக்குறான். மெய்டு இல்லையா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, ஒரு அசாசின் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சுருப்பாங்க. கத்தியை வச்சுட்டு அப்படியே தூக்கி எறிகிறாங்க. யாரை நோக்கி எறிகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூக் கேசில் நோக்கி தான். ஸோ நம்மளுடைய இங்கே எப்படி சொல்கிறது, டியூக் கேசில்கிட்ட ஒரு மேஜ் இருந்திருப்பான்ல. ஸோ அவன் பேரியர் போட்டு ஓரளவு தடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன, அவன் கண்ணத்தை கிழிச்சிக்கிட்டு லைட்டாக போயிடுது. என்ன தைரியம் தான் என்ன அட்டாக் பண்ணியிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன காண்டாகிட்டு இருக்கான். அந்த டயத்தில் தான் ஹீரோ சொல்கிறான், நான் மெய்டுக்கிட்ட வந்துட்டு நார்மலாக தான் சொன்னேன், அதுக்கே அவன் கண்ணத்தை கிழிச்சிட்டா, இன்னும் அக்ரெசிவாக சொன்ன அவனை போட்டு தள்ளியிருப்பா, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளோட டியூக்கு வந்துட்டு ஒரு ஹியூமிலியேஷன் ஏற்பட்டுருது. அவரோ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி இப்போ அவரோட லேண்டுக்கு போகிறாரு. அவரோட லேண்டு மீன்ஸ் நம்மளுடைய இந்த ஐலைன் சிட்டிக்கும் வெளியே தான் அவர் பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டு தங்கியிருக்காரு. ஸோ அந்த ஏரியாவுக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்க சோல்ஜர் வந்து கேட்குறான், ஆமாம் உங்களுக்கு ஏன் அடிபட்டுருக்கு அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் ஒரு அடி கிடையாது, இதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளுடைய ரெயின் தான், அவனை நான் எப்படியாவது போட்டு தெளிய ஆகணும், எனக்கு கீழே மண்டி இட வச்சே ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா இன்றைக்கே அட்டாக் பண்ணுறான், இப்போவே அட்டாக் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க சோல்ஜர் சொல்கிறான், நம்ம 3 நாளாக நடந்து வந்துட்டுருக்கோங்க, சோல்ஜர்ஸ் எல்லாமே நடந்து வந்துட்டுருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஆளுங்க, ஸோ அவங்களாலையெல்லாம் இதுக்கு மேலேயெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கான். அந்த இடத்துல டியூக் கேஸ்லேருந்து காண்டாகிறான், ஏன்டா 3 நாள் தானே நடந்து வந்தீங்க, என்னமோ 300 நாள் நடந்து வந்தாப்புல பேசிகிட்டு இருக்கிறீங்க, இது கூட தாங்காத சோல்ஜர் ஒரு சோல்ஜரா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நம்ம 3 நாள் நடந்து வர்றவங்க, இன்னும் 2 வேளை அவங்க சாப்பிட வேலை செய்யலை, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுங்க, அவங்களால போரில் எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் சொல்லிட்டுருக்காங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாவம், நீங்கள் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. ஆனால் நம்மளோட டியூக் கேசில் என்ன தெரியுமா சொல்கிறான், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்டாக் பண்ண போகிறது ஹீரோக்கே தெரியாது. ஸ்ட்ரெயிட்டாக போய் அட்டாக் பண்ணோம்னா நம்ம ஒரு மறைமுகமான எப்படி சொல்கிறது, ஒரு 3D அட்டாக்காட்ட பண்ணிடுவோம். ஸோ இந்த அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு நில குலைஞ்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுதுல, இருந்தாலும் நான் ஆர்டர் கொடுத்துட்டேன், போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி இப்போடைய டியூக் கேசிலேருந்து முடிவு பண்ணிடுறாரு. இப்போ டியூக் கேசிலோட அந்த கேம்ப் போட்டிருக்காங்கல்ல, அங்கே சோல்ஜர் ஏரியாவில் என்ன பேசிக்கிறான்னு காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் கஷ்டப்பட்டு நடந்து வந்திருக்காங்கல்ல, இன்றைக்கி தாண்ட ரெஸ்ட்டு கிடைக்க நாள் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே இருக்க இன்னொரு சோல்ஜர் சொல்கிறான், அந்த சமயக்கட்டில் பார்த்தேன்டா நிறைய ஆடு இருக்குது, ஸோ இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. ஐயா மட்டன் கிடைக்க போகுது, நம்ம 2 வேளை சாப்பிடாததுக்கு ஒரு நல்ல காரியம் கிடச்சிதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக குதூகலமாக இருக்கிறாங்க. அந்த டயத்தில் நம்ம நைட்டு வந்து சொல்கிறாரு, எல்லாம் அட்டாக் பண்ண ரெடியாக இருங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம், அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே இருக்க சோல்ஜர்லாம் கேட்குறாங்க, நம்ம ஒரு நாள் தங்கிட்டு அட்டாக் பண்ணலாமே, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நம்ம ஆட்டுக்கறியெல்லாம் வேறு போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது, சோல்ஜர்னால் சொல்கிற பேச கேட்குறேன்டா, போங்கடா போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கலாம் அழுதுட்டு இருக்காங்க. யோ எங்களை கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க கொடுங்கய்யா, சோறு தண்ணி போட்டால் எங்களை அனுப்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நம்ம நியூ ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா பேஸ் லைனில் இருக்கிறது. ஸோ அவங்கள தான் இப்போ முதல்ல அனுப்ப போகிறாங்க. நம்ம அந்த நல்ல சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நல்ல திறமையான சோல்ஜர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸான சோல்ஜர்ஸ், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அனுப்ப போகிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரெஸ்ட் கொடுத்து அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த நியூ ரெக்ரூட்டர்ஸ் தான் பாவம், அவங்க தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான், இதேமாரி இவங்க தான் வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் இந்த ஆஃபீஸ் எம்பரில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸும் கொஞ்சம் திறமையானவங்க தானே அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஆமாங்க அவங்களாம் ரொம்ப திறமையானவங்க, அவங்கள எதிர்க்கிறங்கிற பெருமையே எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோல்ஜர் சொல்கிறான். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்கள மாதிரி தெரியலையேப்பா, அங்கே தண்ணியை கடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கானுங்க, கோடாரியை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கானுங்க, அவங்க முகத்தில் ஒரு சலிப்பு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு அந்த சோல்ஜர் வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரையில் அவங்க நியூ ரெக்ரூட்டர்ஸாக இருக்கணும், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பசியில் இருக்காங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறேன். பசியில் வேறு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒன்று ஃபுட்டு சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஸோ அதனால தான் நியூ ரெக்ரூட்டர்ஸை முதல்ல அனுப்பிச்சி விட்ருக்காங்க, இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்ல வர்றான். சரி
சரி சொல்லு எதுக்கு மறைக்கிற? எனக்கு தெரிஞ்ச வரை மேக்ஸிமம் எம்பரர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த நியூ ரெக்ரூட்டர்ஸை முதல்ல அனுப்பிவிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லா அட்டாக்கையும் அவங்க மேலே பண்ணுவோம். நம்ம வில்லு விடுவோம், நம்ம மேஜை யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்களையெல்லாம் வந்துட்டு முதல்ல கொன்னுடுவோம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சோல்ஜர் தான் செகண்டாக வருவாங்க. ஸோ அவங்கள நமக்கு பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது, வில்லு இருக்காது, மேஜஸ் இருக்காது. ஸோ இவங்களை வந்துட்டு ஒரு பலிக்கடா மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இது பலிக்கடா மாதிரி ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். அந்த டயத்தில் தான் சோல்ஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்களும் உங்கள் அப்பாவையும் தவிர இருக்கிற முக்கால்வாசி எம்பரரில் இதாங்க நடக்கும். எல்லாருமே பலிக்கடா முதல்ல அனுப்பிடுவாங்க, இந்த நியூ ரெக்ரூட்டர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே இருக்க சோல்ஜர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் புரிஞ்சிருது, ஓகே இந்த மாதிரி தான் இந்த காண்டினென்ட் இயங்குது, ஆனால் இதுக்காகலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சோல்ஜர் வந்து கேட்குறான், சரி நம்ம ஏரோ அட்டாக்கை நடத்துவோம் அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், ஏரோ அட்டாக்லாம் வேணாப்பா, நம்ம சேவ் பண்ணி வை, நான் புது விதமான அட்டாக் எப்படி பண்ணுறதை கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாங்க. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கானுங்க. எவனும் பார்த்தீங்கன்னா ஈஸியாலாம் வர கிடையாது, அந்த ஆற்றை கடந்து தான் வந்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி சொட்ட சொட்ட இருக்குது, அந்த ஆர்மருக்குள்ளேயெல்லாம் வந்துட்டு ரொம்ப கசகசன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல செலினா சொல்கிறாங்க, கோல்டு வில்டு மேஜிக்கை உன்னுடைய மேஜிக் அசோசியேஷன்லேருந்து யூஸ் பண்ண சொல்லு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய ஆஃபீஸ் எம்பரரில் இருக்கிற நம்ம டியூ கேஸ்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறான், என்னடா மேஜஸையும் யூஸ் பண்ணுறீங்க, ஏரோவையும் யூஸ் பண்ணுறீங்க, மேஜஸையும் யூஸ் பண்ணுறீங்க, ஆக மொத்தத்தில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருவோம்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் அங்கே இருக்க நைட்டு கேட்குறான், எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லைப்பா, மெயினாக ஒரு அட்டாக் பண்ணுறதுனாலே முதல்ல ஏரோ வச்சு தான் அட்டாக் பண்ணணும், ஏரோ தீர்ந்ததுக்கப்புறம் தான் மேஜஸ் அனுப்பணும், முதல்ல ரெண்டையும் அனுப்பிட்டோம்னா ரெண்டுமே காலியாயிரும், நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸியாக போய் அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓ நீங்கள் பெரிய ஆள் தான் போங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூ கேஸ்டில் வந்துட்டு கற்பனையில் இருக்கான், வண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்க 100 ரெக்ரூட்டர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகே இதுமாரி மேட்சஸ்லாம் வந்துட்டாங்க, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுவோம், நம்ம உயிரை காப்பாற்றிக்குவோன்னு சொல்லிட்டு அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பனிமூட்டத்தை தான், அதாவது இந்த குளிர் எப்படி சொல்கிறது, ஒரு வின்டர் வந்து அப்படி இருக்கும், எப்படி சொல்கிறது, ரஷ்யா வின்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்துட்டு ஒரு வின்டரை ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நைட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஸோ உங்களை ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்க, வாங்க முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சார்ஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல செலினா வந்து கேட்குறாங்க, தண்டர் மேஜிக்கை வச்சுட்டு இவங்களை ஈஸியாக அழிச்சிடலாம், எதுக்கு நீங்கள் வின் மேஜிக் யூஸ் பண்ண சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், மொதல் விஷயம் ஒரு போராளியோடைய குணத்தை தெரிஞ்சுக்க, முதல்ல எப்போதும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் முக்கியம். ஒரு போராளிக்கு சாப்பாடு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு அவங்க மேலே நிறைய குளிர் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன நடக்குதுங்கிறதையும் காமிக்கிறாங்க, ரொம்ப குளிருது, ஏற்கனவே பசியில் வேறு இருக்கிறாங்க, சுத்தமாக அவங்களால நடக்கக்கூட முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை கடந்துன்னு வந்திருக்காங்க, அதோட சில்னஸ் அப்படியே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குளிர வேறு செய்யுது, பசிக்குது. ஸோ இதெல்லாம் அந்த நியூ ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் தாங்க முடியல, அந்த சோல்ஜரெல்லாம் தாங்க முடியுது. சோல்ஜர் வந்து சொல்லிட்டுருக்கிறான், வாங்க போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு நாள் ரிட்ரீட் பண்ணிடலாம், நான் நல்லா சாப்பிட்டு வந்துட்டு நாளைக்கு நல்லா அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நம்மளுடைய நைட் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நைட்டு சொல்கிறது சோல்ஜரை கேட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது நியூ ரெக்ரூட்டர்ஸ். இந்த டயத்தில் தான் ஒரு சோல்ஜர் ஐடியா கொடுக்குறான், யாராவது ஒரு சோல்ஜரை கொண்டு போய் நம்மளுடைய டியூ கேஸ்லுக்கிட்ட இங்கே என்ன நடக்குதுங்க எக்ஸ்பிளைன் பண்ண வைப்போம், அவர் முடிவெடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கேம்பெயின் ஏரியாவை காமிக்கிறாங்க. ஸோ அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜர் வந்துட்டு இதுமாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான் என்ன நடந்ததுங்கிறத, அவனே பார்த்தீங்கன்னா அடிபட்டு தான் வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, மெயின் சோல்ஜர்ஸ், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நியூ ரெக்ரூட்டர்ஸ் எல்லாம் தாங்க முடியல, சரி இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாப்புல, இதேமாரி ஏற்கனவே குளிர் காற்று அடிச்சிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வின்டர் ஸ்டார்ட் ஆகலாம்ல ஒரு ஃபீல் இருக்குது, யாருமே சாப்பிடல, வெப்பனை கூட யாராலையும் தூக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ரிட்ரீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சோல்ஜர் சொல்கிறான், நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய டியூ கேஸ்லேருந்து சொல்கிறான், இன்றைக்கே நம்ம அட்டாக் பண்ணுறோம், இன்றைக்கே ஜெயிக்கிறோம், இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த சோல்ஜர் சொல்கிறான், தயவு செஞ்சு எங்களை விடுங்க, நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிட்றீங்கல்ல, எங்களையும் சாப்பிட விடுங்க, ரெஸ்ட் எடுக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறிட்டு இருக்கிறாப்புல, கெஞ்சி தான் கேட்குறாப்புல, உங்களையெல்லாம் நம்மளா வேலைக்காதரா, நானே களத்தில் இறங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவு பண்ணுறாப்புல. இந்த நேரத்தில் நைட்டு வந்து எடுக்கிறான், நீங்கள் எதுக்கு களத்தில் இறங்குறீங்க, நீங்கள் முதல்ல களத்தில் இறங்கக்கூடாது, இறுதியில் தான் களத்தில் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. இந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, ஓ லாயல்ட்டி எனக்கு புரியுது, ஆனால் என்னோடய ஜீனியஸான மூளைக்கு இதுக்கு ஒரு வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், மொத்த பேரையும் கூப்பிட்றான், 1,00,000 பேர் வர்றாங்க, அது மட்டும் இல்லாமல் மேஜர்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறாங்க. மேஜர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஹீரோ வந்துட்டு ஒரு தண்ணி ஒன்று அமைச்சிருந்தால, ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தண்ணி போயிட்டுருக்குள்ள ஒரு ரிவர் ஆட்டம், ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் ஆட்டம் கட்டுறாங்க எர்த் மேஜிக் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ மேஜர்ஸோட பாதி சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் மேஜிக்லேயே வந்துட்டு முக்கால்வாசி சொல்ல முடியாது, ஒரு 1/4
கால்வாசி போயிருதுன்னு கூட வச்சுக்கலாமே. இப்போ அந்த ஆர்வி செம்பரரில் இருக்கிற அந்த 1,00,000 பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஸோ நம்ம அந்த வாளை நோக்கி படையெடுத்துட்டு எல்லாம் கிளம்புறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல இன்னொரு சோல்ஜர் கேட்குறான், சரி நம்ம ஃபஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இருங்கய்யா ஃபஸ்ட் அட்டாக்கெல்லாம் முதல்ல பண்ணாதீங்கய்யா, இருங்க என் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுங்கள். சரி இந்த ஆயில் இருந்துச்சுல அதை தண்ணியில் கலக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆயில் எப்படி தண்ணியில் கலக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்களோட மக்களை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பாப்புல, ஒரு குழாய் ஒன்று உருவாக்கியிருப்பாப்புல. அந்த குழாய் வழியாக ஆயிலை வந்துட்டு தண்ணியில் கலக்க ஆரம்பிச்சிட்றாப்புல. அங்கே இருக்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இதேமாரி போர் நடக்கு வீரியத்தில் அவங்க யாருமே பார்க்கல. ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியில் கலக்க ஆரம்பிச்சிருது. இதோடைய இந்த சாப்டரை முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ பாய்.